நைட்டு தூங்க போகும்போதும் காலையில எழுந்துக்கும் போதும் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது என்ன, காலையில என்ன சமைக்கிறது அப்படின்னு தான் தோணும். நேத்தே முடிவு பண்ணிட்டேன். புதினா கொத்தமல்லாம் கூட இருந்துச்சா, சரின்னு இன்னைக்கு கொத்தமல்லி சாதம் செஞ்சுருவோம் அப்படின்னு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கையோட 10:30 மணிக்கெல்லாம் கம்பெனிக்கு டீ போட்டு குடுத்துட்டேன். அடுத்து லஞ்சை ரெடி பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாவே செஞ்சுருவோம் அப்படின்னு. அதுக்கு புதினா கொத்தமல்லி சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 4, 5 பச்சை மிளகாய் அது சேர்த்துட்டு, கொத்தமல்லி கூட இருக்கணும், புதினா கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அதையுமே இது கூட சேர்த்துட்டு நான் பூண்டு இஞ்சிக்கு வந்து பேஸ்டா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து மிக்சியில சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். அடுத்து தாளிப்புக்கு எண்ணெய் நெய் சேர்த்துட்டு அது கூட பட்டை கிராம்பு ஜீரகம் இதையும் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதங்கின பிறகு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அது கூட உப்பு, நான் வந்து காரம் கொஞ்சம் கூட வேணுங்கிறதுக்காக கொஞ்சமா மல்லித்தூளும் கொஞ்சம் கரம் மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்க. நம்ம செய்யறதா சமையல், இது கூட எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டாணியோ கொண்டக்கடலையோ இல்ல காளான் சேர்த்துக்கலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு குட்டி மீல் மேக்கர் இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரிசி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு கடைசியா வாசனைக்கு கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்துருக்கேன். தண்ணியும் ஒன்னானதுக்கு அப்புறம் ஒரு 7 நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டேன். இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுல வேஸ்டேஜ் பட்டை கிராம்பு தான். குழந்தைங்க சூப்பரா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் வறுவல் எல்லாமே நல்லா இருக்கும். நான் ஃப்ரிட்ஜ்ல வந்து 2 காலிஃபிளவர் வந்து இடத்த அடைச்சிட்டு இருந்துச்சு, அதை 65 போட்டுட்டு மதியம் லஞ்சை சூப்பரா முடிச்சாச்சு.